Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. உனக்கு இது வேணுமா அப்படின்னு கேக்குறோம். உனக்கு இது வேணுமா, இது எப்படி கேட்கலாம்? உனக்கு இது வேணுமான்னு ஏதாவது ஒண்ணு உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஏதாவது ஒரு திங்ஸ், உனக்கு காஃபி வேணுமா, இல்ல உனக்கு இந்த கார் வேணுமா, உனக்கு இந்த மொபைல் வேணுமா, இப்படி ஏதாவது ஒண்ணு வேணுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அங்க வாண்ட் யூஸ் பண்ணி பேசுவோம். வேணும், ஒரு பொருள் நமக்கு வேணும் அப்படின்னா வாண்ட். ஓகே, வேணும் அப்படின்னா வாண்ட். ஓகே, இதே இது உனக்கு அது வேணுமா அப்படின்னு கொஸ்டினா கேட்கும் போது அந்த want யூஸ் பண்ணுவோம். அப்போ இத வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம பேசுவோம். ஓகே, ஒண்ணு வேணும், வேணுமா, வேண்டாமா, இப்படி எல்லாம் நம்ம கேட்போம்ல. அப்போ நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், இது வந்து ஒரு பொருளை மென்ஷன் பண்ணி உனக்கு இது வேணுமா வேண்டாமான்னு கேக்குறது. ஓகே, இத வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம கொஸ்டின் கேட்போம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி கேட்கணும்? do இல்லனா does யூஸ் பண்ணி தான் கேட்கணும். இல்ல வந்து பாருங்க, சப்ஜெக்ட் என்ன, உனக்கு, உனக்குன்னு you, சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? you வந்தா இங்க என்ன வரணும்? do. ஓகே, do you. அடுத்துதான் வெர்பா என்ன வரும்? want. ஓகே, அப்ப வேணுமா அப்படின்னு கேக்குறதுக்கு want. எது? இது, இதுனா this. ஓகே, do you want this? do you want this? உனக்கு இது வேணுமா? இது இது அவனுக்கு இது வேணுமான்னு கேட்கும்போது அவனுக்கு இது வேணுமா அப்படின்னு கேக்குறோம். அப்ப என்ன சப்ஜெக்ட் என்ன வரும்? அவனுக்கு அப்படின்னு. அவனுக்கு அப்படின்னு வந்துன்னா எப்படி கொஸ்டின் கேட்கணும்? அவனுக்குன்னு வரும்போது இங்க do இருக்கிறதுக்கு பதில் என்ன வரணும்? does. ஏன்னா சப்ஜெக்ட் என்ன வரும்? இங்க he வரும். சப்ஜெக்ட் he வந்துச்சுன்னா இங்க does யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் கேட்போம். ஓகே, does he want this? Okay, subject you, we, they. அடுத்து plural noun வரும்போது நம்ம do யூஸ் பண்ணுவோம். subject he, she, it, singular வரும்போது does யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றேன். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. அப்ப இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? இதுதான் அப்படின்னா this is what. இதுதான் அப்படின்னு சொல்லும்போது this is what. இதே இது அதுதான், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா that is what. ஓகே, அப்ப இதுதான் சொல்லும்போது this is what. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப எனக்கு சப்ஜெக்ட் என்ன வருது? I. எனக்கு வேணும், ஏதாவது ஒரு பொருள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது வேணும்னா want. ஓகே, இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயே நம்ம எழுதிடலாம். அப்ப இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது this is what I want. ஓகே, this is what I want. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அது சாப்பிடு. நம்ம சொல்லுவோம்ல அது சாப்பிடு அப்படின்னு. அப்ப அதை சாப்பிடுன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? சாப்பிடு அப்படின்னா eat, அதைனா eat, eat இல்லனா that. ஓகே, அப்ப eat அப்படின்னா அதை சாப்பிடு. நெக்ஸ்ட் பாருங்க, அது சரியில்லை. நம்ம சொல்லுவோம்ல அது சரியில்லை அப்படின்னு. அப்போ அது சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இது வந்து ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்றோம், அது நல்லா இருக்கா இல்ல அது நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதோட நிலையை நம்ம சொல்லும் போது நம்ம be verb தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப அது சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி? that. அது, அதுக்கு thatன்னு சொல்லலாம், itன்னு சொல்லலாம். ஓகே, that இல்லனா என்ன it. அடுத்து என்ன யூஸ் பண்ணணும்? be verb is. ஓகே, that is. அடுத்து என்ன? சரியில்லை அப்படின்னு சொல்ற. அப்போ not right. அது சரியில்லை அப்படின்னா that is not right. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவர்களை போக விடு. அவங்கள வந்து போக விடு அப்படின்னு சொல்ற. இப்படி விடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு செயலை செய்ய விடு, என்ன அலோ பண்ணு அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம விடு அப்படின்னாலே என்ன யூஸ் பண்ணுவோம்? let. தானே? விடு அப்படின்னா let. அது அடுத்து யார? அவர்களை. அவர்களை சொல்லும்போது them.
இந்த லெட்டுக்கு அடுத்து இங்க சப்ஜெக்ட் வராது, ஆப்ஜெக்ட் தான் வரும். ஓகே, அவர்களை அப்படின்னு சொல்லும் போது அவர்களுக்கு சப்ஜெக்ட் என்ன? அவர்கள் அப்படின்னா தே. அப்போ அதோட ஆப்ஜெக்ட் என்ன? அவர்களை அப்படின்னு சொல்லும் போது them. ஓகே, அடுத்து போக, போறதுக்கு இங்கிலீஷ்ல go. let them go அப்படின்னா அவர்களை போக விடு. இது அவளை போக விடு அப்படின்னு சொல்றேன். அவளை போக விடு. அப்ப எப்படி சொல்லலாம்? let அவளை, அவளைனா her. ஓகே, let her go. அவனை போக விடு, let him go. ராஜாவை போக விடு, ஒரு நேம மென்ஷன் பண்றோம், ராஜாவை போக விடு. அப்ப let ராஜா go. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் வேற என்ன செய்ய முடியும்? நம்ம கேட்போம்ல, நான் வேற என்ன செய்ய முடியும், என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்போமா? அப்போ நான் வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறது எப்படி கேட்கலாம் பாருங்க. முடியும், முடியும் அப்படின்னாலே என்னது? நம்ம அங்க கேன் யூஸ் பண்ணி பேசுவோம் தானே. அப்போ இல்ல வந்து பாருங்க, வேற என்ன, என்னன்னு WH கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ WH கொஸ்டின் வந்தா அத ஃபர்ஸ்ட் போடணும். அதுக்கு அடுத்துதான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கேன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு கொஸ்டினா கேட்கும் போது நம்ம மாடல் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேக்குறோம் அப்படின்னா அங்க அந்த மாடல் வெர்ப் தான் ஃபர்ஸ்ட் போடணும். இப்போ கேன், குட், அடுத்து மஸ்ட், ஷுட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க கொஸ்டின் கேக்குறீங்கன்னா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் போடணும். ஆனா WH கொஸ்டின் வந்தா அத WH கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கு அடுத்துதான் கேன் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்ப பாருங்க, நான் வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன, என்னன்னா வாட், கூட என்ன சேர்க்கணும்னா வேற அப்படின்னா எல்ஸ், வேற அப்படின்னு சொல்லும் போது எல்ஸ். ஓகே, வாட் எல்ஸ் சேர்த்துதான் எழுதணும். அதுக்கு அடுத்துதான் என்னது? முடியும், கேன். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வெர்ப். ஓகே, சப்ஜெக்ட் இங்க என்ன? நான், நான்னா ஐ. அடுத்து வெர்ப் என்ன? செய்ய, ஒரு செயலை செய்யறது. அப்ப செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. ஓகே, அப்போ நான் வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும் போது what else can I do? What else can I do? நெக்ஸ்ட் பாருங்க, அவனை அப்புறம் வர சொல்லு அப்படின்னு சொல்றோம். அவனை அப்புறமா, பிறகு வர சொல்லு அப்படின்னு சொல்றோம். அது எப்படி சொல்லலாம் பாருங்க, அவனை அப்புறம் வர சொல்லு. நம்ம வந்து அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டா இன்ஃபர்மேஷனை சொல்லாம இன்னொருத்தர் மூலமா சொல்லி சொல்றோம். ஓகே, நம்ம யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட நம்ம ஸ்ட்ரைட்டா சொல்லல, இன்னொருத்தர் மூலமா சொல்லி சொல்றோம். அப்போ ஸ்ட்ரைட்டா சொல்லாம இன்னொருத்தர் மூலமா சொல்லி சொல்ல வைக்கிறதுக்கு, ஓகே, இன்ஃபர்மேஷனா பாஸ் பண்றதுக்கு அந்த இடத்துல சொல் அப்படின்னு வந்துன்னா அதுக்கு ஆஸ்க் யூஸ் பண்ணுவோம். சாதாரணமா அவனை அப்புறம் வர சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு ஆஸ்க். அதே இது கொஞ்சம் முரண்பாடு அப்படி கொஞ்சம் இதாட்டு சொல்லும் போது டெல்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க எது யூஸ் பண்ணாலும் ஓகே, ஆனா ஆஸ்க் கொஞ்சம் கேஷுவலா நம்ம பேசுறதுக்கு. அப்போ அவனை அப்புறம் வர சொல்லு அப்படின்னா சொல்லு, அதுக்கு ஆஸ்க். அடுத்து என்ன? அவனை, அவனா இதுல வந்து சப்ஜெக்டா யூஸ் பண்ண மாட்டோம், ஆப்ஜெக்ட். ஓகே, ஆஸ்க்கு அடுத்து ஆப்ஜெக்ட். அப்ப அவனை அப்படின்னா ஹிம். ஓகே, இங்க சப்ஜெக்ட் ஹி வராது, ஆப்ஜெக்ட் தான் வரும், ஹிம். அதுக்கப்புறம் வர சொல்லு, வர, வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். ஆனா இங்க என்ன? இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. வர, எழுத, படிக்க அந்த உச்சரிப்புக்கு நம்ம இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்றோம். அப்ப டு போட்டு கம். நெக்ஸ்ட் என்ன? அப்புறம், பிறகு, லேட்டர். ஓகே, அப்ப அவனை அப்புறம் வர சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு ask him to come later. Ask him to come later. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, உன்னை யார் அங்க போக சொன்னது? நமக்கே போல உன்னை யார் அங்க போக சொன்னது அப்படின்னு அதை எப்படி கேட்கலாம் பாருங்க. உன்னை யார் அங்க போக சொன்னது? அப்ப அந்த யார் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது, பாஸ்ட். ஓகே, அப்ப இதை எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் யார், ஹூன்னு எழுதியாச்சு. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரணும். இந்த சொன்னது, ஓகே, சொன்னதுன்னா ஆல்ரெடி சொல்லி முடிச்சாச்சு. அப்ப சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல டெல், அதோட பாஸ்ட் டோல்ட். ஓகே, இது ஹூ டோல்ட், யார் சொன்னது. ஓகே, அடுத்து எதுக்கு? உன்னை, உன்னைனா யூ. இது வந்து ஆப்ஜெக்ட் தான், சரியா? உன்னை. அடுத்து போக, போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. இது வந்து என்ன? இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப டு
ஓகே, இது எப்படின்னா who told, இது வந்து ஃபர்ஸ்ட் who வச்சாச்சுன்னா அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் இந்த verb, அதுவும் verb என்ன ஃபார்ம்ல இருக்கு, பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ who told யார் சொன்னது. அடுத்து உன்னை, அடுத்து என்ன வரணும், ஆப்ஜெக்ட் வரணும் உன்னை. அதுக்கு அப்புறம் தான் என்னது, அடுத்து இன்னொரு verb இருந்துன்னா அத வந்து என்ன இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல நம்ம எழுதியிருக்கோம் டு கோ. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ் அங்க, அங்கன்னா there. ஓகே, அப்போ who told you to go there அப்படின்னா உன்னை அங்க யார் போக சொன்னது. அடுத்து பாருங்க, இத முதல்ல பண்ணு, நம்ம சொல்லுவோம்ல இத முதல்ல பண்ணு, இத ஃபர்ஸ்ட் பண்ணு அப்படின்னு. அப்போ இத ஃபர்ஸ்ட் செய், பண்ணு, பண்ணுனா செய் அப்படின்னு சொல்றது. ஓகே, செய் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இது என்ன, செய் பண்ணு அப்படின்னா do. ஓகே, அடுத்து எதை, இதை, do this முதல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட். ஓகே, do this first அப்படின்னா இத முதல்ல பண்ணு, இத ஃபர்ஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்றது. do this first. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இப்போ என்ன பண்றது, நமக்கு போல நம்ம இப்போ என்ன பண்றது, என்ன செய்யறது அப்படின்னு கேட்போமா. அப்ப இத வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னு. ஓகே, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேட்கும் போது அங்க என்ன யூஸ் பண்ணணும், do இல்லனா does யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம் தானே. இங்க பாருங்க, என்ன WH क्वेश्चन வந்திருக்கா, அப்ப அத ஃபர்ஸ்ட் எழுதணும். என்னன்னா what, அடுத்து என்ன நம்ம, நம்மனா தண்ணியும் தண்ணி சுத்தி இருக்கிறவங்களையும் சேர்த்து பேசும்போது அப்ப என்ன சப்ஜெக்ட் வி வந்திருக்கு. வி வந்தாச்சுன்னா இங்க என்ன யூஸ் பண்ணணும், do. ஓகே, அடுத்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன வரணும், verb வரணும். இல்ல verb எது, நம்ம இப்போ என்ன பண்றது, பண்றதுன்னா என்ன செய்யறது அப்படின்னு கேக்குற. அப்போ செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, do. இங்க doங்கிறது என்னது, ஆக்சிலரி verb. இங்க doங்கிறது verb, மெயின் verb. ஓகே, மெயின் verb V1 ஃபார்ம்ல இருக்கு. அடுத்து இப்போ, இப்போனா now. நம்ம இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது what do we do now, what do we do now. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது யாருடைய நம்பர், நமக்கு இப்போ இது யாருக்கு நம்பர், யாருடைய நம்பர் அப்படின்னு அது எப்படி கேட்கலாம் பாருங்க. இது யாருடைய நம்பர், அப்ப யாருடைய நம்பர் அத ஃபர்ஸ்ட் எழுது. யாருடைய அப்படின்னா whose, அடுத்து நம்பர் அத சேர்த்து எழுதணும். ஓகே, whose number, இது யாருடைய நம்பர். அப்ப whose number என்னது, verb, மெயின் verb வராது. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும், is the verb. whose number is, அடுத்து இது, இதுனா this. ஓகே, இது யாருடைய நம்பர் அப்படின்னா whose number is this, whose number is this. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு முடியுமானா இதை செய், உனக்கு முடியும்னா இதை செய் அப்படின்னு சொல்றோம். உனக்கு முடியும் நாள், பாருங்க முடியும் நாள் இதை செய். அந்த நாள் ஆல், அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், if யூஸ் பண்ணணும். அப்போ இத ஃபர்ஸ்ட் எழுதலாமா, உனக்கு முடியும், முடியுமானால் இல்ல முடியும் நாள். இப்போ if, அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் உனக்கு, உனக்குனா you. அடுத்து முடியும், முடியும்னா can. ஓகே, if you can அப்படின்னா உனக்கு முடியுமானால் இல்ல உனக்கு முடியும்னால் இதை செய். இதை செய்யனா செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, do. இதை, இதைனா this. ஓகே, அப்போ உனக்கு முடியுமானால் இதை செய் அப்படின்னா if you can do this, if you can do this. இதை இது நம்ம மாத்தி எழுதலாம், do this if you can அப்படின்னு எழுதலாம். ஓகே, அடுத்து பாருங்க, இல்லவே இல்ல, நம்ம சொல்லுவோம்ல இல்லவே இல்ல அப்படின்னு. அப்ப இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு not at all. ஓகே, not at all. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்றேன். எனக்கு சாக்லேட் வேணும், அது எப்படி கேட்கலாம், அது எப்படி கேட்கலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.